சத்குருவே சரணம். வடமேற்கு கெட்டு போனால் அவமானம் வரும். ஒரு வீடு இருக்குது, அதில் 8 திக்குகள் இருக்குது, 4 திசைகள் இருக்குது. இதில் ஒவ்வொரு திசைகளும் முக்கியம்தான். வாஸ்துப்படி ஈசானம் முக்கியம், அக்னி முக்கியம், நிருதி முக்கியம், வடமேற்கு முக்கியம். ஆனால் இந்த வடமேற்கு மட்டும் கெட்டு போயிருக்கு, அல்லது மொத்த அளவுக்கு வெட்டுப்பட்டிருக்கு, அல்லது வளர்ந்துருக்கு, அல்லது அந்த இடத்துல மாடிப்படி வச்சு அதுக்கு கீழே இருட்டான ஒரு இடம் இருக்குது அப்படின்னா வடமேற்கு கெட்டு போனதாகத்தான் வாஸ்துவில் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படிப்பட்டவர்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க ஒரு நல்லவர்களாக இருந்தால் கூட வெளியில் அவர்கள் பேரில் தவறான செய்திகள் வரும். டிவியில் பேப்பரில் அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தங்களுக்கு பெயர் கெட்டு போய் அவர்கள் கோர்ட்டு கேஸுன்னு அலைவாங்க. மொத்தத்தில் அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய அவமானங்கள் தேடி வரும். வடமேற்கு என்பது வாயு மூலை, காற்று மூலை. அந்த மூளை சரியில்லை என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ மிகப்பெரிய அவமானம் தேடி வரும். அவர்கள் நல்லவர்களாகவே இருந்தாலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடரும். அதே மாதிரி ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி உச்சத்தில் இருந்தாலும் இது போன்ற நிகழ்வுகள் வடமேற்கோடு சேர்ந்துக்கும். ஜாதகமும் வாஸ்துவும் ரெண்டுமே 360 டிகிரி தான். ரெண்டுமே 2 தண்டவாளம் மாதிரி தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இது கெட்டாலும் அதுக்கு பிரச்சனை, அது கெட்டாலும் இதுக்கு பிரச்சனை, ரெண்டும் சேர்ந்து கொள்ளும். அதனால் வடமேற்கு என்பது உங்களுடைய தன்மான பிரச்சனை. அது சரியில்லை என்றால் உங்கள் வீட்டில் உள்ளவங்க மேலே, வெளியில் டிவியில் பேப்பரில் பார்த்திங்கன்னா நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனால் ஒரு செய்யாத தவறு கூட அவங்க பேரில் களங்கம் அவங்க குடும்பமே அவமானத்தினால மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்குவாங்க, நிம்மதியை இழப்பாங்க. அதனால் வடமேற்கு ரொம்ப கவனமாக இருக்கும். அதை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா பகுதியும் நல்லா இருக்கணும், ஆனால் வடமேற்கு அவமானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.